வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை எடுத்துக்கலாம். ஈக்குவலாக வாழைப்பூவும் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கணும். 5 பல்லு பூண்டு, 1 மிளகா, பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக சீரகம், சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போது நம்மளுக்கு தேவையான சைஸில் உருண்டையாக பிடிச்சி கையில் தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவே சாப்பிடாத பிள்ளைங்க கூட வடையை செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னா சொல்லுவாங்க. இதை கெச்சப்போட சர்வ் பண்ணுங்கள். பக்கா காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.